ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆபா கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க நம்ம இந்தியன்ஸோட ஈவெண்ட் கைஸ். நம்ம இந்தியாவிலேருந்து வந்த ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா ஈவெண்ட்டை தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த பண்டிலையும் அந்த க்ளோவாலையும் நம்ம தரமாக எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 60 யூனிவர்சல் டோக்கன் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. டைமண்டும் ஒரு 1000 டைமண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 20 ஸ்பின்னை போட்டு விடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 200 ஸ்பின்னை போட்டு விட்டோம். 200 ஸ்பின்னை போட்டு விட்டதுக்கு பார்த்தீங்கன்னா 77 டோக்கன் வந்துச்சு கைஸ். ஸோ இதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பண்டிலை ஈஸியாக எடுக்க போகிறோம். அது எப்படின்னு நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1600 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு 800 வந்து நார்மல் இதில் போட்டுருங்க. நார்மல் இதில் போட்டு 1000 டைமண்ட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 800 வந்து மந்த்லி போட்டுருங்க கைஸ். மந்த்லி தான் ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே பெஸ்ட்டு. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு மந்த்லி போட்டோன்னே ஒரு 1000 டைமண்ட் கொடுத்துருவானுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ணுற 800 டாப்அப்பில் ஒரு 1000 டைமண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிங் ஈவெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணனாலே எல்லா ஈவெண்ட்டுக்குமே ஒரு 2000 டைமண்ட்ஸ் தேவைப்படும் கைஸ். அந்த 2000 டைமண்ட்ஸ் முடிஞ்சே உங்களால் எடுக்க முடியலன்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து மந்த்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஏன்னா நீங்கள் தினைக்கும் அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் டைமண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண வந்து எடுத்துடலாம் அப்படின்னா அந்த பண்டில். ஸோ இனிமேல் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் யாரெல்லாம் பண்டில் எடுக்கணுமோ அவங்களாம் அந்த டாப்அப் பண்ணி எடுத்துக்கோங்க கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பின்லேயே வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ கிளியர் கேட்சை கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒன்றும் தர மாட்டான், அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது திருப்பியும் ஒரு 200 டைமண்ட் ஸ்பின் பண்ண போகிறோம். அதில் கன்ஃபார்மாக 7 டோக்கன் தானே கைஸ், ஈஸியாக வச்சிரும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக அந்த பண்டில் எடுக்க போகிறோம். மொத்தம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 109 டோக்கன் இருக்குது கைஸ். டைமண்ட்ஸ் வந்து 452 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதோட மட்டும் ஓட போகிறதில்ல, அந்த க்ளோவால் நம்மளுக்கு முக்கியம்தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்டில் எக்யூப் பண்ணிக்கலாம் கைஸ். பண்டில் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா புஷ்பா பண்டில், இந்த பண்டில் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது கைஸ் என்ன கேட்டிங்கன்னா. அதில் அந்த ஷர்ட்டு அதுக்கப்புறமா அந்த தாடியும் கண்ணாடியும் தான் கைஸ் ஒர்த்து. இது ரெண்டுத்துக்காக தான் நான் இதை எடுக்கிறேனே. மீதியெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள். புஷ்பா பண்டில் மாடிஃபைடு கைஸ். ஸோ இதான் நம்ம புஷ்பா பண்டில். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு ஒர்த்தா. இது வந்து 10 அவுட் ஆஃப் ரேட்டிங்கு நீங்கள் எத்தனை பாயிண்ட்டு நம்பர் சொல்லுவீங்கன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். 10 அவுட் ஆஃபில் நீங்கள் எத்தனை அந்த பாயிண்ட் இதுக்கு கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அது எடுத்ததுக்கப்புறமா இந்த ஈவெண்ட் வேறு இருக்குது. இப்போ நான் ஒரு ஹைலைட் பண்ணுவேன் பாருங்கள். எந்தெந்த ஈவெண்ட்டில் இந்த டைமண்ட் ஸ்பின் பண்ணணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் போய்ட்டு மொக்கையாக ஸ்பின் பண்ணி விடுவோம் பாருங்களேன். இதுலேயும் எடுத்துட்டோமா, இதில் ஸ்கேர் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுன்னு இருப்பேன். அதுக்கப்புறமா திருப்பியும் அந்த ஈவெண்ட் உள்ளே போயிட்டு அதையே ஸ்பின் பண்ணி விட்ருவோம் கைஸ். இதோ இதில் போய் ஸ்பின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா. ஸோ எந்த ஈவெண்ட்டில் போய் ஸ்பின் பண்ணலாம் இருங்க. நம்ம அதுலேயே போயிட்டு 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணி விட்டு எவ்வளோ டோக்கன் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இதுனா யூஸ் ஆகும் கைஸ். இந்த டோக்கன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கும். ஸோ இதுக்கப்புறமா ஒன்று நடக்கும் பாருங்க கைஸ், அதுதான் இன்னொரு ஹைலைட்டே. இப்போ என்கிட்ட டைமண்ட்ஸும் காலியா, நான் இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவேன். இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாமே மொத்தத்தில் காலி பண்ணி விட்டுருவேன். அதுக்கு அடுத்ததான் ஒரு விஷயம் பண்ணுவேன். உங்களுக்கே வந்து ஆச்சரியமான பாருங்களேன். இது கூட மொக்கது தான். இல்லை ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பானுங்க கைஸ். என்ன வாய்ஸ் ஓவர் எனக்கே தெரில. புஷ்பாவுக்கும் நேஷ்னல் கில்லாடி நம்ம போட்டு வச்சுக்கிறானுங்க ஹிந்தியில். ஸோ இதில் ஹிந்தியில் கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டானுங்க கைஸ். ஆனால் தமிழில் மட்டும் ஏன் இன்னும் கொடுக்க மாட்டானுங்கன்னு தெரில. பப்ஜிலாம் பார்த்தீங்களா தமிழ்லேயே பேசலாம். நம்மளுக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஆனால் தமிழன் தாங்க இன்னும் இதில் பாதி பேர் விளாட்றது. அது இன்னும் ஃப்ரீ ஃபயர் காரனுக்கு தெரிய மாட்டேது போல். தமிழன்ஸோட அதிகமாக விளாட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரனுங்க தான். ஆனால் அவனுங்க பப்ஜியும் பயங்கரமாக ஆடுறானுங்க, ஃப்ரீ ஃபயரும் பயங்கரமாக ஆடுறானுங்க. அவனுக்கு என்ன தான் பண்ணுறானுங்கன்னு புரியல கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சா. இப்போ நம்ம திருப்பியும் நம்ம போயிட்டு அந்த க்ளோவால் எடுக்க போகிறோம். ஐயோ, அந்த க்ளோவால் எடுக்கிறது நான் மறந்துட்டேன் கைஸ். எடுக்கும்போது மட்டும்தான் இந்த வீடியோவே எடுத்தேன்.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மந்த்லி போட்டிருந்தேன், நான் மந்த்லியும் ஒரு வீக்லியும் போட்டிருந்தேன். அப்போ ஒரு 85 டைமண்ட்ஸுக்கு அடிச்சது காய்ஸ். அதில் போய்ட்டு நான் 20 ஸ்பின் பண்ணி டக்குன்னு ஸ்பின் பண்ண வந்தேன் பாருங்க. டப்புன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 100 டோக்கன் கொடுத்துருப்பானுங்க. அதில் தான் போயிட்டு அந்த குளோவால் எடுத்தோம் காய்ஸ். ஸோ இந்த குளோவால் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுற அளப்புற இருக்குதே, அது வேறு ஒரு பக்கமாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்து முடிச்சிட்டோமா, குளோவால் எடுத்தாச்சு, புஷ்பா பண்டில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த புஷ்பா அமௌண்ட்டு தான் கைஸ் எடுக்கணும். அந்த அமௌண்ட்டு தரமாக இருக்குது கைஸ், அதை கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும். அதை எடுக்கணுன்னா இப்போது கைஸ் இந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு புது ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓல்டு ட்ரிக் தான், புது ட்ரிக்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வீடியோவில் போகிறதுனால அது புது ட்ரிக்கு. போயிட்டு இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் அன்னைக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட்டு வந்து டச் பண்ணி இருக்கணும் அந்த ஸ்லாட்டெல்லாம். ஏன்னா நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லாத மாதிரி ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு டக்கால்ட்டி வேலையை காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு ஸ்பின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்பின் இதுலேயே பண்ணி விடலாம். சரி இதுலேயே பண்ணி விடுவோம். ஒரு 10 ஸ்பின்னாக போடு, ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் அதை ஆல்ரெடி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் போய்ட்டு ஒரு 19 டைமண்ட் ஸ்பின் பண்ண போகிறேன் கைஸ். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு குத்தோன்னு வச்சுக்கோங்க, மேஜிக் கியூப்பு தந்தானுங்க. எப்படி கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் போயிட்டு நம்ம இதில் ஒரு 10 ஸ்பின்னு கொடுக்கலாமா? இல்லை வேணாம். அப்படியே தான் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளியர் கேட்ச் ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டுன்னு வச்சுங்க, இந்த மண்டலில் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. அந்த மாதிரி தான் இருக்குது கைஸ். இந்த இதில் ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை வச்சு ஸ்பின் பண்ணும்போது ஒன்றும் தர மாட்டானுங்க. ஏன்னா தானே ஸ்பின் பண்ணும்போது வாரி தருவானுங்க. அதை தான் வந்து கரீனா இவனுங்க பிக்காளித்தனத்தெல்லாம் போயிட்டு. ஸோ பையன் கைஸ் நம்ம கேரக்டர் மாற்றிட்டோம். நம்ம இது வரைக்கும் அழகாக வச்சு உதற கூட எந்த ஈவெண்ட்லேயும் எதுவுமே எடுத்தது கிடையாது கைஸ். ஆனால் இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்குது. அது என்ன நீங்களே பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோர் உள்ள நம்ம வாலெட் உள்ளே போயிட்டு கீழே அந்த இது இருக்கும்ல, அது உள்ளே போயிட்டு ஒரு கோல்ட் ராயில் ஓச்சர் போயிட்டு 20 வாங்கிக்கணும். 20 வாங்கி 10 ஸ்பின் பண்ணுறோம் கைஸ். 10 ஸ்பின் பண்ணிட்டு அந்த ஸ்பின்லே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஸ்பின்னை போட்டு விட்டேன்னு வச்சுங்க, டமாலும் இந்த மாதிரி கொடுத்துருவானுங்க கைஸ். இது எப்படி நடந்தது ஏன்னதுலாம் தெரில. ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அழகாக வச்சு ஒரு ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணி இந்த அமௌண்ட் எடுத்துருக்கிறேன். இது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஸோ டக்குன்னு லாபிக்கு வந்துட்டு கேரக்டர்லாம் நம்ம போய் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இவன் தான் கைஸ் நம்ம கேரக்டரு, நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டரே தான் ரெஸ்ட் பண்ணி போய் அடிக்குது. ஏன்னா நான் ரெஸ்ட் பண்ணி ஆடுற பிளேயரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒரு பொய்யை சொல்லுவேன், அதை நீங்கள் நம்பக்கூடாது. போயிட்டு இந்த அமௌண்ட்டில் எக்யூப் பண்ணிட்டு லாபியில் போயிட்டு அந்த சேர் அமௌண்ட்டை போட்டு உக்காந்துன்னு வச்சுங்க, அந்த வாய்ஸோட கேட்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஸோ அது கேட்க இப்போ டைம் இல்லை, ஏன்னா வீடியோ முடிய போகுது. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்கள். பாய், போயிட்டு வரேன்.